காரியத்தை செய்வதற்கு நல்ல நாள் எது, அந்த நாலேஜ் அவருக்கு இருக்கிறது, அதை கணிச்சு தருவார்னு சொல்லி கேட்கறீங்களா இல்லையா? இது நபி வழியில நீங்கள் நடந்திருந்தால் கேட்க முடியுமா? நபி வழியில நல்ல நாள் கெட்ட நாள் ஏதாவது இருக்குதா? கிடையாது. எல்லா நாள்லையும் எல்லா நேரத்திலையும் நல்லதும் கெட்டது சமமா தான் நடக்கும். இந்த ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிறங்க. இந்த ஒரு நிமிஷத்துல உலகத்துல நல்லதா நடக்குன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. இந்த ஒரு நிமிஷத்துல உலகத்தில் நடந்ததெல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல 4 பேர் புள்ள பெற்றிருப்பான்னா 4 பேர் செத்து இருப்பான். ஒரே நிமிஷத்துல 4 குழந்தை பிறந்திருக்கும், 4 குழந்தை இறந்திருக்கும். ஒரே நிமிஷத்துல 4 பேர் ஆஸ்பத்திரிக்கு போவான். ஒரே நிமிஷத்துல அதே நிமிஷத்துல 4 பேர் பணமா திரும்பி வருவான். பாக்குறமா இல்லையா? 4 பேர் நோயாளி ஆவான், 4 பேர் குணமாவான், 4 பேர் டிஸ்சார்ஜ் ஆவான், 4 பேர் பணமாவான். ஒரே நிமிஷத்துல ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிப்பான், ஒருத்தனுக்கு அதே நிமிஷத்துல 1000 ரூபாய் நஷ்டமாயி போயிடும். அப்ப எந்த வினாடி எடுத்துக்கொண்டாலும் அதுல சிலருக்கு நல்லது நடக்கும், சிலருக்கு கெட்டது நடக்குமே தவிர கெட்டதா நடக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஏதாவது இருக்குதா? நல்லதா நடக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? நேரத்தை பொறுத்தா இதெல்லாம் நடக்கும், ஆளை பொறுத்து நடக்கும். எனக்கு நல்லது செய்யலாம் நாடிவிட்டால் எனக்கு நல்லது நடக்கும், எல்லா நேரத்திலும் நல்லது நடக்கும். எனக்கு கெட்டது செய்யலாம் நாடிவிட்டால் எனக்கு கெட்டது நடக்கும். ஆளை பொறுத்து தான் இந்த முடிவுகள் மாறுமே தவிர நாளை பொறுத்து மாறாது. இதான இஸ்லாத்துடைய அடிப்படை. உல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. விதி என்று ஒன்று இருக்கிறது. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. நம்பணுமா இல்லையா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. இந்த ஒரு அடிப்படையை கூட விளங்காம ஒரு அசரத்திட்ட போய் என்ன பண்றீங்க? பால் கித்தாப் போடுங்க, அந்த கித்தாப் போடுங்க, எங்களுக்கு நல்ல நாள் பார்த்தாங்கன்னு கேக்குறீங்களே. அப்ப இது எப்படி இது மார்க்கத்தில் உள்ளதாகும்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்னைக்காவது சொல்லி இருக்கிறாங்களா? ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, நாங்க அந்த காலத்துல எல்லாம் ஷவ்வால் மாசம், ஷவ்வால் தான் அது பெருநாள், நோன்பு பெருநாள் மாசம் இருக்கிற ஷவ்வால் மாசம்ங்கிறது. நோன்புக்கு அடுத்து வரக்கூடிய நோன்பு பெருநாள் கொண்டாடுவோம்ல, அந்த மாசத்துக்கு பேர் ஷவ்வால். அன்றைய அரபுகள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னா, ஷவ்வால் பீட மாசம், ஷவ்வால் நல்ல காரியம் செய்யக்கூடாது, கல்யாணம் காட்சி பண்ணக்கூடாது, உருப்படாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆயிஷா நாயகி கல்யாணம் பண்ணது ஷவ்வால் மாசத்துல தான். அதை பற்றி அவங்க சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் நடந்தது ஷவ்வால் மாசத்தில், நாங்க இல்லற வாழ்க்கையை தொடங்கினது ஷவ்வால் மாசத்தில். ஆனால் எந்த மனைவியை விடவும் நான் தானே ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமான ஆளா இருக்கிறேன். ஷவ்வால்ல கல்யாணம் பண்ணி நான் என்ன கெட்டா போயிட்டேன் என்று யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப ஷவ்வால் மாதத்தை பீடை என்று நினைத்த ஒரு சமுதாயத்துல தனக்கு ஷவ்வால் மாதத்தில் கல்யாணம் நடந்து நான் நல்லபடியா இருக்கிறேன்னு சொல்றாங்களே. அப்ப நல்ல நாள் கெட்ட நாள் இல்லைங்கிறது விளங்குதா இல்லையா? அதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறீங்க. ஒரு கல்யாணம்டா கூட சபர் மாசத்துல பண்ணக்கூடாது, நடத்துறீங்களா இல்லையா? சபர் மாசத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, ரபியுல் அவ்வல்ல பண்ணணும், செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது, புதன்கிழமை பண்ணணும், தேய்பிரையில பண்ணக்கூடாது, வளர்பிரையில பண்ணணும், இதெல்லாம் தெரியுங்களா இல்லையா? பெற தேஞ்சுக்கிட்டா இருக்கு. பெற ஒரே சைஸ்ல தான் இருக்குது.
அதுல வெளிச்சம் படுறது முன்ன பின்ன ஆகுறது. இதை வச்சுட்டு என்ன பண்றான், அது தேய்பிரலை தேஞ்சின்னு வைங்க, இல்ல தேஞ்சுக்கிட்டு போயிரும். தேய்பிரலை வியாபாரம் பண்ணா நஷ்டமா போயிரும். தேய்பிரலை கல்யாணம் பண்ணா இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு நல்ல வளர்பிறையா பார்த்து கல்யாணம் பண்ணணும். செவ்வாய் வருவாய் வார்த்தையை வச்சுக்கிட்டு செவ்வாய் வருவாயா போயிரும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை தான் கல்யாணம். நல்லா இப்படி எல்லாம் செய்றீங்களா இல்லையா? இது எங்க இருந்து எடுத்தீங்க? இந்த நாள் கெட்டது, அந்த நாள் கெட்டது, இந்த மாசம் நல்லது, அந்த மாசம் நல்லது என்று ஒரு சமூகத்தில் இருந்தால் நீங்கள் யாரை பின்பற்றல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றல் வழங்குதா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? லா தசுப்பு தஹர, காலத்தை குறை சொல்லாத. இன்னல்லாஹு ஹுவத் தஹர், அல்லாஹ் தான் காலத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். காலத்தை நேரத்தை நல்ல நாள் கெட்ட நாள் என்று சொல்லக்கூடாது. யூதியின் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் என்னை வேதனைப்படுத்துகிறான், என்னை புண்படுத்துகிறான், என்னை நோயினைப்படுத்துகிறான். எப்படி நோயினைப்படுத்துகிறான்? காலத்தை ஏசுகிறான். நான் தான் காலம், அப்புறம் கெட்ட நாளுங்கிற, அப்புறம் கெட்ட நேரம்ங்கிற என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள். அப்ப ஒரு முஸ்லிமாக ஒருத்தன் இருந்து கொண்டு நல்ல நாள் கெட்ட நாள் சொன்னான்னு வைங்க, அவன் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டான். அவன் அல்லாஹ்வை திட்டுகிறான், அல்லாஹ்வை ஏசுகிறான். எல்லா நாளும் ஒட்டக்கன்னு வேணும். எந்த ஊர்ல பீடை மாசம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு கல்யாணத்தை பண்ணி காட்டணும். பீடை நாள் என்று எதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அன்னைக்கு வீட்டை திறந்து காட்டணும். வீட்டு திறப்புலா நடத்தணும். அன்னைக்கு பார்த்து இது கிடையாதுடா, இது மூட நம்பிக்கை, இது பொய், நாங்கள் முஸ்லிம், எல்லா நாளும் அல்லாஹ்வுடைய நாள். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று நபியை சொல்வீராக அல்லாஹ் சொல்றான். நம்ம என்னன்னு வீட்டை திறந்துட்டு போகும் பொழுதே, கல்யாணம் பண்ணும் பொழுதே, கடையை திறக்கும் போதே என்னன்னு சொல்லணும்? அல்லாஹ் எங்களுக்கு என்ன விதித்திருக்கிறானோ அதை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு வராது. நாட்கள் தீர்மானிக்காது, அல்லாஹ் தான் தீர்மானிப்பான் என்ற நம்பிக்கையோடு நம்ம நடக்கல என்று சொன்னா நம்ம இடத்துல என்ன இல்ல? நபி வழி இல்ல. அதே மாதிரி எதிர்காலத்தை கணித்து தர்றதுக்குன்னு போய் கேட்கறீங்களா? பால்கித்தாவை பார்த்து எனக்கு இந்த காரியத்தை செய்யலாமா, நீங்க பார்த்து சொல்லுங்க அசரத்து. அவர் என்னத்தை கணக்கெல்லாம் பார்த்து உனக்கு இது சரியா வராது. இந்த ஷியா போராண்டு ஒரு கூட்டம் காணுவோம். இவங்க என்ன ஒண்ணு வாங்கன்னு கேட்டா, கடை வைக்கிறதுல இருந்து என்ன வியாபாரம் பண்றதுல இருந்து அவங்க அஜத்துல போய் கேட்பானுவோ, நீ உனக்கு இரும்பு வியாபாரம் வேணா, நீ பஞ்சு வியாபாரம் பண்ணு, உடனே கடையை மூட்டு பஞ்சு வியாபாரம் பண்ணுவானோ. இப்படி இருக்கலாம் இருக்காங்க. இவர் என்ன பெரிய வியாபார நிபுணர் மாதிரி நினைத்துக் கொண்டு. ஆனா மார்க்கத்தில் இப்படி நல்லது கெட்டதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்குதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னத்த அர்ராஃபன், யார் ஒருத்தன் எதிர்காலத்தை சொல்கிறானே அவங்கிட்ட போய் இப்ப சத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை நம்புகிறானோ ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முஹம்மது ஆகிய எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் நிராகரித்து விட்டான்ங்கறாங்க. அப்ப நல்லது கெட்டதெல்லாம் வரலாமா? நல்ல நாள் கெட்ட நாள்ங்கிற டாபிக் மட்டும் இருக்குமையானால் நீங்க நபி வழியில இல்ல. இதெல்லாம் நரகத்தில் கொண்டே அள்ளி தள்ளி போய் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. நிரந்தர நரகத்தில் கொண்டே போடக்கூடிய பயங்கரமான பாதகமான விஷயங்கள். இதுகளை எல்லாம் மார்க்கம் என்று, இஸ்லாம் என்ற தீன் என்று நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது கண்டிப்பா என்ன செய்யப்படணும்? ஒழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யறோம்? நம்ம சில பாத்தியாக்கள் சில உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ஏதாவது செத்தா பாத்தியா, 3க்கு பாத்தியா, 7 பாத்தியா, கல்யாணத்துக்கு பாத்தியா, புது ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு பாத்தியா, தலையை தொப்பி வச்சுட்டு ஒரு பாத்தியா, அடுப்புல சட்டி தூக்கி வச்சா ஒரு பாத்தியா, ஓதுறீங்களா இல்லையா? நல்லது கெட்டது ஒண்ணு விடுறதுல அத்தனை வகையான பாத்தியாக்கள். பந்த கால உண்டிக்கிட்டு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுறான். அப்ப இவ்வளவு பாத்தியா பாத்தியான்னு ஓதுறியப்பா, இதெல்லாம் மார்க்கத்துல உண்டா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நபிகள் நான் பாத்தியாண்டா அல்ஹம்து சூரா, அல் பாத்தியானா சூரத்துல் பாத்தியாண்டா அல்ஹம்து சூராவுடைய பேரல் பாத்தியா, அதை ஓதலாம், நன்மையை நாடி ஓதலாம், எப்ப வேண்டாலும் ஓதலாம், போகும்போது ஓதலாம், வரும்போது ஓதலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க எதுக்கு ஓதுறீங்க? அல் பாத்தியான்னு சொல்லி ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது அஜர்த்துக்கு தட்சணை கொடுப்பதற்காக வேண்டி, அஜர்த்து கூலி கொடுப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்வாரு? அடுப்புல அண்டாவத்துக்கு வைப்பாங்கல்ல, அசரத்து பாத்தியா பாத்தியாம்பாரு. ஒன்னு செய்யறது, அதை ஓதிட்டு வச்சாதான் அது உருப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எங்க ஊர்ல மாப்பிள்ளைக்கு தொப்பி ஒன்று வைப்பாங்க, தலையில தொப்பி நீங்க வச்சு பாத்தியாம்பாங்க, அதுக்கு ஒரு பாத்தியா. குதிரையில மாப்பிள்ளை ஏத்தி வைப்பாங்க, குதிரையில முதல்ல கிடையாது மார்க்கத்துல, குதிரையில நீங்க வச்சு அதுக்கு ஒரு பாத்தியாம்பாங்க. குதிரையை விட்டு இறக்கிட்டு ஒரு பாத்தியாம்பாங்க. பணத்தை தூக்கிட்டு போகும்போது அதை குளிப்பாட்டும் போது பாத்தியா, கபன் போடும்போது ஒரு பாத்தியா, வாசல்ல கொண்டா வச்சுட்டு ஒரு பாத்தியா, தூக்கிட்டு போகும்போது ஒரு பாத்தியா, பள்ளி வாசல்ல வச்சவன ஒரு பாத்தியா, ஜனாதா தொழுதவன ஒரு பாத்தியா, கபருஸ்தான்ல கொண்டு போய் வாசல்ல வச்சு ஒரு பாத்தியா, அடக்கிட்டு ஒரு பாத்தியா, வாசல்ல வந்து ஒரு பாத்தியா, அப்புறம் அந்த வீட்டார் வாசல் நின்றல் பாத்தியாமா. ஒரு இறந்து போயிட்டாருன்னு சொன்னா ஒரு 30-40 பாத்தியா ஓதி போடுவாங்க. அதுக்கப்புறம் 3, 7, 40 வருஷம் இப்படி ஒரு தனியா இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுகள் பாத்தியால் பாத்தியாங்கிறாங்களே, இது ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா? என்ன ஒரு காரியத்துக்காக ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கூட்டிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரே அல் பாத்தியா சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் இது மாதிரி செஞ்சார்களா? கிடையாது. நீ ஒரு காரியத்தை செய்றியா, பிஸ்மில்லாஹ்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டே இரு, அவ்வளவுதான்.
அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வீட்டுக்குள்ள போ, அது அதுக்குரிய பாத்தியா. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சட்டியத்துக்கு அடுப்புல வை, அது அதுக்குரிய. அல்லாஹ்வின் பெயரால் எதையும் செய்ய வேண்டும், அவ்வளவுதான் இருக்கே தவிர இதை சொல்வதற்கு எதுக்குடா புரோக்கர் எதுக்கு, இதை சொல்லுக்கு ஒரு ஆளை இது கூட்டிட்டு வர்றீங்க. இது எல்லாமே காசுக்கு நல்லா விளங்குறது. இந்த பாத்தியாவெல்லாம் எதுக்கு செய்யறாங்க, கண்டிப்பா காசுக்கு தான். ஏன் ஏழைக்கு ஒரு பாத்தியா, பணக்காரன் பாக்குறீங்க, கண்ணால பாக்குறீங்களா இல்லையா? இந்த பாத்தியா அசர்த்து பாத்தியா ஓதுறாருன்னு சொன்னா எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி ஓதி பார்த்திருக்கிறீங்களா? ஒரு கோடீஸ்வர வீடா இருந்தா பெரிய பாத்தியா ஓதுவாரு, நடுத்தர வர்க்கமா இருந்தா நடுத்தரமான பாத்தியா ஓதுவாரு. சின்ன ஏழை வீடா இருக்குன்னு வைங்களேன், அசருக்கு மகரிப்பு கடையில் 30 வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாரு. அசருக்கு மகரிப்பு கடையில பாத்தியா ஓதுறாருன்னா 30 வீட்டுக்கு போயிட்டு விடையாந்துருவாருங்க. அவன் காசு கம்மியா கொடுப்பான். அப்ப 1000 ரூபாய்க்கு ஒரு பாத்தியா, 10 ரூபாய்க்கு ஒரு பாத்தியா, 100 ரூபாய்க்கு ஒரு பாத்தியா, 1000 ரூபாய்க்கு. இதெல்லாம் வியாபாரம் விளங்குதா இல்லையா? இது பிசினஸ் பண்றா நல்லா உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் நாமளே அல்லாஹ்விடத்துல உதவி பெற்றுக் கொண்டு செய்யணுமே தவிர அதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு இருந்தால் பாத்தியா. இன்னும் சொல்ல போனா இந்த பாத்தியா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹராமுக்கும் ஓதுறானு பாத்தியா. இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஓதுனாலும் பரவாயில்லைங்க. வரதட்சணையை வாங்கி பொண்ணு வீட்டுல கசைக்கு புளிஞ்சு வாங்கி என்ன செய்வாங்க, முத்தவள்ளி எல்லாம் உட்கார்ந்து, எங்க ஊர் பக்கம் எல்லாம் முத்தவள்ளி எல்லாம் பள்ளியாசல உட்கார்ந்துருவாங்க. அந்த வரதட்சணையை பொண்ணு வீட்டுல வாங்கி அவன் சாபம் போட்டு கொடுப்பான். நாசமா போறவங்க இப்படி அநியாயம் பண்றாங்களேன்னு அவன் சபிச்சுக்கிட்டு தான் அந்த ரூபாயை கொடுப்பான். அதை ஒவ்வொருத்தரா தொட்டு தொட்டு வாங்கி என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை கையில மாப்பிள்ளை உடைய வாப்பாட்ட கொடுப்பாங்க. கொடுத்தோன்னு என்ன செய்வார், அசரத்தில் பாத்தியாம்பார். இதுக்கு இந்த அயோக்கியத்தனத்துக்கு பாத்தியாவனா இது எங்க போய் எதை போய் சொல்றது? எதை வீட்டு குடி போறதுக்கு போற, சரி அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம், பாத்தியாவில் அனுமதிக்கப்பட்டது இல்ல. பச்சை ஹராமுக்கு எப்படி பாத்தியாவது? சாராய கடைக்கு போயிருக்கிறாங்க பாத்தியா, பேங்க்ல போய் வட்டி கடை திறக்கிறவர்கள் பாத்தியாவை அசரத்து இருக்கிறான். அப்ப இவர்கள் பாத்தியாங்கிற தொழில் நல்லா விளங்குதா இல்லையா? அப்ப இப்படி ஹராம் ஹலால் எதையும் பார்க்காம அனைத்திலும் பாத்தியா ஓதி கொண்டிருக்கிறார்களே. இப்படி ஒரு சமூகத்தில் இருக்குமே, ஆனால் அவங்க எதை பின்பற்றல, நபி வழி அவனுக்கு தெரியல. நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்களா? அதே மாதிரி புரோஹிதம், இஸ்லாத்துக்கும் புரோஹிதத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? நம்ம காரியத்தை நம்மளே செய்யணுங்கிற இஸ்லாத்துடைய சிறப்புங்க. அல்லாட்ட கேட்கணுமா, நம்ம தான் கேட்டுக்கணும். ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க எனக்கு அல்லாட்ட கேட்டு வாங்கிட்டாங்க, அந்த விளையாட்டுலாம் கிடையாது. நமக்கு தேவையான நம்ம தான் செய்யணும். உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்களே உலகத்துல செய்றீங்களா? பேர் வைக்கிறதா இருந்தா கூட நீங்க என்ன பண்றீங்க, அசரத்து என் பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு போங்க, என்னமோ எடுத்துக்கொண்டாந்து வைக்கிற சாமான் நினைச்சுக்கிட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிட தெரியாது ஊமையானி. உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அப்துல்லான்னு வைக்க நினைக்கிறியா? யாரெல்லாம் என் பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டேன், அப்துல்லான்னு கூப்பிட முடிஞ்சு வச்சுக்காத. இதுக்கு என்னத்துக்கு அசரத்து ஏன் வரணுங்கிறேன்? அதுக்கு ஏதாவது மந்திரம் ஏதாவது இருக்குதா? ஒரு பொம்பளை பேர் வச்சதால சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தாயாரு கருவுண்டாகி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற உடனே அவங்க மரியமுடைய அம்மா என்ன செய்யறாங்க, இன்னி சம்மைத்துஹா மரியம், யா அல்லாஹ் என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்தேன். யார் பேர் வச்சா? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்தில் அங்க 2 நபிமார்கள் இருக்காங்க அந்த ஊர்ல. ஜக்கரியா நபி இருக்கிறார்கள், ஜக்கரியா நபியுடைய மகன் யஹ்யா நபி இருக்கிறார்கள். 2 நபிமார்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது அப்ப அங்க போய் அந்த அம்மா போய் என்ன செய்யல, ஜக்கரியா நபியே நீங்க தான் என் பிள்ளைக்கு நல்ல பேரா வைக்கணும் நபியை கூப்பிட்டாங்களா? 2 நபிகள் அந்த சமூகத்தில் இருந்தும் கூட என்ன பண்ணாங்க, அவங்களா பார்த்தாங்க, நம்ம தானே பிள்ளையை பெற்றிருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு நம்ம பேர் வைக்காம வேற யாரும் வைக்கிறது? அவங்களா நினைச்சிட்டாங்க, இன்னி சம்மைத்துஹா மரியம், யா அல்லாஹ் என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன். இது குர்ஆன்ல இருக்கிறது. இன்னி உய்துஹா பிக்க வதுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் என் பிள்ளைக்கு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் பேர் வைக்கிற முறை. அப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளை பேரம் செஞ்சோம்னா அவங்க தாய் வைக்கலாம், தகப்பன் வைக்கலாம். என்ன பேரை விரும்புகிறீர்கள் அந்த பேரை சொல்லி யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட முதல்ல முறையிடுங்க. யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சுட்டேன், என் பிள்ளைக்கு இஸ்மாயில் பேர் வச்சுட்டேன், பாத்திமான்னு பேர் வச்சுட்டேன், அந்த மாதிரி நல்லபடி ஆக்கி வைப்பாயாக அல்லான்னு சொல்லிவிட்டு கூப்பிடுங்க, அவ்வளவுதானே. இப்ப என்னைய கூட்டிட்டு போய் பேர் வைக்க சொன்னா உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு எனக்கு என்ன இருக்குன்னு, நீ தாய்க்கு பிள்ளை மேல அக்கறை இருக்கு, நல்லபடியா வரணும்னு நினைப்ப, தகப்பனுக்கு அக்கறை இருக்கு. உன் வீட்டு பிள்ளை என்னை கூட்டி பேர் வைக்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு தருவாங்கன்னு தெரியலையே, 5 தருவானா 10